ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு சூப்பர் ஹிட்டான ஒரு படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் ஜோ. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த கதையை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். இதோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்கூல்லே ரொம்ப அடாவடி பண்ணுற ஒரு குழந்தையா தான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. காலேஜும் வந்துடுறாரு, யூஜி சேர்ந்துருக்காரு. ஸோ காலேஜ் ஓப்பனிங்லாம் நல்லபடியாக தாங்க போகுது. ஹீரோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிளாஸுக்கு வெளியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோக்கு பிடிச்சிருது. உள்ளே போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னடா வெளில ஒரு பொண்ணு தனியாக அழுதுகிட்டு இருக்கான்னு கேட்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு மலையாளிடா, மலையாளி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னே காதல் மலர ஆரம்பிச்சிருது. ஒன் சைடாகவே லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அந்த காலேஜில் இருக்க நிறைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட நம்ம ஹீரோயினை பார்த்து ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யாராவது ப்ரப்போஸ் பண்ணாலே நம்ம ஹீரோயின் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு பயம். நம்ம ப்ரப்போஸ் பண்ணாலும் இப்படி தானே அழுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணிட்டு போய் சொல்லுடான்னு சொல்ல ஒரு நாள் போயும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட ரியாக்ஷன் எப்போதும் போல தான் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அழுறாங்கன்னா அப்போ நம்ம மேலே அவங்களுக்கு காதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காரு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீயாவே ஒன்று நினச்சிக்காத, நீயே போய் கேளு ஓகேவா இல்லையான்னு சொல்ல ஹீரோவும் போய் கேட்குறாரு. கடைசியில் ஹீரோயின் அக்செப்ட் பண்ணி ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் ஒன்றா ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. பைக்கில் போகிறாங்க, தேட்டருக்கு போகிறாங்க, பல இடத்துக்கு போகிறாங்க. பத்தாயிரத்துக்கு லீவ் அப்போ ஹீரோயின் மலையாளி தானே, கேரளாவுக்கு போவாங்க இல்லையா, பைக்லேயே கொண்டு போய் கேரளாவில் விட்டுட்டும் வராரு ஹீரோ. 2 பேரும் ஃபோன்லேயும் பயங்கரமாக பேசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்களுக்குள்ள சண்டையும் அதே அளவு வர ஆரம்பிக்குது. எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் உங்கள் சாரி கேட்டு அப்படியே சமாதானமாயிருவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்லாம் இவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. கடைசியில் இந்த யூஜி டிகிரியும் முடிய போது, ஃபைனல் செமஸ்டரும் எழுதிட்டாங்க. ஹீரோயின் பயங்கரமாக அழுறாங்க. எனக்கு எப்படி உன்னை விட்டுட்டு போகிறதுனே தெரியலை, சரி நான் உன் கூடயே வந்துடுவான்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்கிறாரு, நீ தான் அடுத்து எம்எஸ்சி போடுறேன்னு சொன்னியல்ல, அடுத்த டிகிரிக்கு எப்படி 2 வருஷம் இருக்குது, அந்த 2 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணு, நானே உங்கள் வீட்டில் உன்னை கேட்டு அழைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம தூரமாக இருந்தாலும் டெய்லியும் ஃபோனில் பேசிக்கலாம், உன்னை பார்க்கணும்னு நினச்சாலும் நான் உடனே கேரளா வரேன் அப்படின்னு பேசுகிறாரு ஹீரோ. இதுக்கடையில் 2 பேரும் ஒரு கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலில் ஒரு மஞ்சள் கயிறு வேண்டுதலுக்காகலாம் கட்டியிருப்பாங்க இல்லையா கயிறு, அந்த கயிறை ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த கயிறை எடுத்துகிட்டு ஹீரோயின் கழுத்து வரைக்கும் கட்ட வந்துடுறாரு. அவங்க டக்குன்னு பயத்தில் கண்ணை மூடவும், என்ன கல்யாணம் எப்போனாலும் பண்ணிக்கலான்னு சொன்ன, தாலியை கிட்டக்கணை எடுத்துகிட்டு வந்தோடனே இவ்வளோ பயப்படுறேன்னு சொல்ல, இல்லை ஜோ நான் பயப்படல, நீ இப்போ எனக்கு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்ல, அதெல்லாம் வேணாம் நான் சும்மா தான் கொண்டுட்டு வந்தேன்னு சொல்ல, இல்லை நீ கழுத்து வரைக்கும் கொண்டு வந்துட்ட, இப்போ இந்த சான்ஸை நான் விட்டேன்னா அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக ஏன்டா மிஸ் பண்ணேன்னு நினப்பேன், அதனால் இந்த கயிறை எனக்கு கழுத்தில் கட்டிடுன்னு சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி அப்படியே இவங்க கேரளாவில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவர் கட்டினாரா இல்லையான்னு எதையுமே காட்டல. அதுக்கப்புறம் இவங்களோட லவ் லாங் டிஸ்டன்ஸ் லவ்வாக மாறுது. டெய்லி ஃபோனில் பேசிக்கிறாங்க. ஆனால் முன்னாடியை விட இப்போ ரொம்ப அதிகமாக சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் ஒரு கட்டத்தில் இனிமேல் வேணாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒவ்வொரு தடவை சண்டைகளையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்குள்ள சண்டை முத்திக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு கட்டத்தில் பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ உடனே கேரளா கிளம்பி வா, உடனே பேசி என்னான்னு முடிவெடுத்துடலான்னு சொல்ல 2 பேருமே கோவமாக வராங்க ஜங்ஷனுக்கு. ஹீரோவுமே தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போயிடுறாரு. பயங்கர கோவத்தோட திட்டி பிரேக்கப் பண்ணிக்கலான்னு தான் ஹீரோயினும் வராங்க, ஹீரோவும் வராரு. கடைசியில் 2 பேரும் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் நார்மலாக ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. அதிகமாக நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கிறோன்னு கவனிச்சிருக்கியா, நடக்காத விஷயத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம், எதுக்காக நீ கவனிச்சியா, பிறக்க போகிற நம்மளுக்குன்னு குழந்தையே பிறக்க போகிற குழந்தைக்கு மொட்டை உன் குலதெய்வ கோயிலில் அடிக்கலாமா இல்லை ஏன் குலதெய்வ கோயிலில் அடிக்கலாமான்னு தேவையில்லாததுக்கு தான் நம்ம சண்டை போட்டுக்கிறோம். அதனால் நமக்குள்ளே ஒரு ப்ரீத்திங் பேச வேணும், கொஞ்ச நாள் நம்ம பேசிக்கவே வேணான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின்மே கோவப்பட்டு, ப்ரீத்திங் பேச வேணுமா, நான் உனக்கு இனிமேல் ஃபோனே அடிக்க மாட்டேன், நீ எனக்கு அடிக்காதன்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. அப்படியே 6 மாதம் வரைக்கும் 2 பேரும் ஃபோன் அடிச்சுக்கிறதே இல்லை, பேசிக்கிறதும் இல்லை. ஹீரோயின் அடித்தாலும் ஹீரோ எடுக்கிறது இல்லை. ஒரு நாள் ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கப்ப ஹீரோயின் கிட்டேருந்து பயங்கரமாக ஒரு 15க்கு மேலே மிஸ்டு கால் வந்திருக்கு. இதை பார்த்து ஹீரோவோ ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போது எடுத்து பேசுகிறான்னு சொல்ல ஹீரோவும் எடுத்து பேசுகிறாரு. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இதுக்கு நீ கேட்ட டைமை நான் அதிகமாகவே கொடுத்துட்டேன், நீ உன்னோட ஈகோ கோவம் எல்லாத்தையும் விட்டுட்டு
எனக்காக மட்டும் கேரளாவுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா தம்பிக்கிட்ட பேசு, எங்கள் அண்ணங்கிட்ட பேசுன்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் ஹீரோயின் ரூம்குள்ளே உட்காந்துருக்காங்க. வெளியில் அவங்க மொத்த ஃபேமிலியும் உட்காந்து ஹீரோவை டார்கெட் பண்ணி ஒரு ட்ராமாவே க்ரியேட் பண்ணிடுறாங்க. இதில் கோவத்தில் ஹீரோயினோட அண்ணன் வேற ஒரு அடி அடிச்சிடுறாரு. ஹீரோ அப்பையும் திரும்ப அடிக்காமல் கண்ட்ரோலாக தான் இருக்காங்க. வெளில தள்ளுமுள்ளு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமை விட்டு வெளில வந்து பார்த்தா ஹீரோயினோட அப்பா கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் ஹீரோ நிற்கிறத பார்த்துட்டு ஹீரோ தான் அவங்க அப்பாவை அடிச்சிட்டாங்கன்னு தப்பாக நினச்சி ஹீரோ சொல்ல வரதை கூட கேட்காம ஹீரோவை திட்டி எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம், நீ எங்கள் அப்பாவே அடிச்சிட்டு எல்லாம் உன்னோட ஈகோலாம் விட்டுட்டு தானே வர சொன்னேன்னு சொல்லி ஹீரோயின் கோவமாக பேசி பிரேக்கப் பண்ணிடுறாங்க. எனக்கு நீ தேவையில்லை, எங்கள் அப்பா தான் தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பயங்கரமாக அழுதுகிட்டே வெளில போகிறாரு. கடைசியில் ஹீரோ அங்கே இருக்க யாரையுமே அடிச்சிருக்க மாட்டார். ஆனால் அங்கே இருக்கவங்க தான் ஹீரோவை அடிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோதான் நடந்திருக்கும். ஹீரோவுமே பயங்கர கோவத்தில் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவள் கேட்காம என்னை திட்டி அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு கோவத்திலே 2 நாள் இருக்கார். தண்ணி அடிச்சுட்டு அப்படியே சோகமாக இருக்கார். திடீர்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு என்னடா இப்படியே சோகமாக இருக்க, நீ போய் அவள்கிட்ட மறுபடியும் பேசுகிறாள், ஃபோன் அடித்து பேசுகிறான்னு பார்த்தா இன்னொன்று அவங்க கவனிக்கிறாங்க. அவங்க லவ்வருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சாண்டா இன்னைக்கு மேரேஜ்ன்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்பயே போகணும், நம்ம என்னை கேரளாவுக்கு அழைச்சிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சு அப்படியே மட்டையாயிடுறாரு. சரின்னு ஹீரோவை காரில் தூக்கி போட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு தான் கேரளாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கேரளா வரைக்கும் போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்னை மறந்துட்டு அவள் இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிக்க போகிறாள்ல இன்னொருத்தனை, அதுவும் நான் கட்டின தாலியை கழுத்தில் இருக்கப்பேன்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பயங்கர ஷாக்கு. என்னடா தாலி கட்டிட்டியான்னா அப்போ தாங்க ஹீரோ இன்னொன்று சொல்கிறாரு. அன்னைக்கு கோயிலில் நடந்ததை சொல்லிவிட்டு அவள் கழுத்தில் நான் மஞ்சள் கயிறை கட்டுற வரைக்கும் போயிட்டேன், அதுக்கப்புறம் கட்டவே நான் விட்டுட்டேன், ஆனால் அவள் தான் இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு என் கழுத்தில் கட்டுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு கருப்பு கயிறை எடுத்து அவள் கழுத்தில் நான் கட்டினேன், இதை மனசார நான் கட்டுறேன், இதுவும் மஞ்சள் கயிறுக்கு ஈக்குவல் தான் சொல்லிட்டு நான் தாலி கட்டினேன்டா அப்படின்னு சொல்லணும் தான். சரி வாடா போய் பார்ப்போன்னு சொல்ல இல்லை அவள் நல்லா இருந்துட்டு போட்டுண்டான்னு சொல்ல சரி அவள் கல்யாண சரியில் இருப்பா, அவளை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போவார் பாருங்க. அங்கே தாங்க நம்மளுக்கு பயங்கர பெரிய ட்விஸ்ட்டு. ஹீரோயின் அங்கே இறந்து போய் அவங்க பணம்தான் அங்கே இருக்கும். மொத்த ஃபேமிலியும் சுற்றி அழுதுகிட்டு இருக்கும். ஏன் ஹீரோயின் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு நீங்களும் முக்கியம், அவன் இல்லாமலும் என்னால் வாழ முடியாது, அவன் கட்டின தாலியும் என் கழுத்தில் இருக்குது, இன்னொருத்தனுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழவே முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அவங்க தூக்கு போட்டு இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. பயங்கரமாக அதே இடத்துல தரையில் விழுந்து அழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே தேத்தி வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் பயங்கர போதைக்கு அடிமையாயிடுறாரு ஹீரோ. வீட்டை விட்டு வெளிலே போகிறதில்ல, ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல உளுந்து கிடக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸு தான் போய் அவர் தூக்கிட்டு வராங்க. பத்தாவதுக்கு சூசைடும் அட்டன் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. ஏன்டா நாங்கள் உங்களுக்காக இருக்கோம், என்னை மறந்துட்டியாரடா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசவும் உண்மையாக அம்மா அப்பாவுக்கு அது வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மாற்றிக்க ஆரம்பிக்கிறாரு. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா உனக்காக நாங்கள் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், எங்கள் சந்தோஷத்துக்காக நீ கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும், உன் வாழ்க்கையும் அப்போ தான் நல்லா இருக்கணும்னு சொல்ல அவங்க அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லிடுறாரு ஹீரோ. கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடந்து முடிஞ்சிடுது. விடிஞ்சா கல்யாணம், நைட்டு பேச்சுலர் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கல்யாண பொண்ணோட தங்கச்சி வந்து ஹீரோ கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே பேச்சுலர் பார்ட்டியில் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கனால சரி அப்புறமா பேசினாத்தான்னு சொல்லிட்டு கல்யாண பொண்ணோட தங்கச்சி போயிடுறாங்க. அப்போ கல்யாண பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோ தான் அட்டன் பண்ணலான்னு எடுக்கிறாரு. ஆனால் யார் அட்டன் பண்ணாங்கன்னு காட்டல. கல்யாண பொண்ணு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, எப்படியாவது பேசி கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்லி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் கல்யாணம் நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோ அந்த பொண்ணு கழுத்தில் தாலியும் கட்டிடுறாரு. தாலி கட்டும்போது அந்த பொண்ணு ஹீரோ ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க, சொல்லியும் இந்த கல்யாணத்தை நிறுத்தாமல் நம்ம கழுத்தில் தாலி கட்டிட்டானேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோக்கு ஒன்றும் புரியல, இந்த பொண்ணு ஏன்டா நமக்கு இப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஹீரோ அந்த ஃபோனை அட்டன் பண்ணலையா என்னன்னு தெரில. கல்யாணம்லாம் முடிஞ்சோடனே ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு ஹீரோ போன உடனே கல்யாண பொண்ணு பயங்கரமாக திட்டுறாங்க. நான் நிறையா சொத்து வச்சுருக்கேன், பணம் வச்சுருக்கேன், இவ்வளோ வளைச்சி போட்டால் நம்ம ஜாலியாக வாழ்ந்துடலான்னு நினச்சி தானே நான் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல ஹீரோ சொல்ல வராரு, நீங்கள் சொன்னது எனக்கு தெரியாதுங்க, என் ஃப்ரெண்டு தான் என் ஃபோனை அட்டன் பண்ணியிருக்கான், அவன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல வராரு. ஆனால் ஹீரோ சொல்ல வரதே காது கொடுத்து கேட்காம பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க, ஆனால் பேசிக்கிறது இல்லை. 2 பேரும் தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டில் தான் இருக்காரு. ஆனால் புதுசாக கல்யாணம் ஆகி வந்தாங்க இல்லையா ஒய்ஃபு, அவங்க
வந்து அவங்க அப்பா வந்து ஒரு காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த காலேஜோட கரஸ்பாண்டண்டாக இருக்காங்க. டெய்லி இவங்க காலேஜ் கிளம்பி போயிடுவாங்க. இப்படியே போகுது இவங்களுக்குள்ள நாளுக்கு நாள் சண்டை தான், பேசிக்கிறது கூட கிடையாது. சரி என்ன பிரச்சனை, இந்த பொண்ணு வேறு யாராவது இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பொண்ணோட தங்கச்சிட்ட போய் கேட்குறாரு ஹீரோ. அப்படிலாம் இல்லை அத்தான்னு சொல்லி அந்த பொண்ணு சமாளிச்சிருது. அதுக்கப்புறம் கல்யாண பொண்ணோட அப்பா வந்து பேசுகிறாரு. என் பொண்ணு கொஞ்சம் அடமெண்ட்டாக தான் இருப்பா, அவள் கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா, அதுக்கான காரணமும் எனக்கு தெரியல. ஆனால் எனக்காக தான் அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டா. நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து அவளை அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், நல்ல மைண்ட் செட்டுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டெய்லி நீங்களும் காலேஜுக்கு போங்க, அதில் நீங்களும் கரஸ்பாண்டராக உங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, நீங்களும் போய் காலேஜுக்கு போங்க, அப்போ தான் உங்கள் 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோவும் கிளம்பி காலேஜுக்கு போகிறாரு. அங்கே போய் அப்பயும் ஹீரோயின் கண்டுக்கிற மாதிரி இல்லை, அதாவது ஹீரோட ஒய்ஃப் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அங்கே இருக்க வாட்ச்மேனை தான் ஃப்ரெண்டு பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. போயிட்டுருக்கு 2 பேருக்கும் ஒத்தே வரல, பயங்கர சண்டை தான். ஹீரோ இருந்தால் ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க, ஒய்ஃப் இருக்க இடத்துக்கு ஹீரோ வர மாட்டார், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கப்ப காலேஜில் ஒரு பிரச்சனை வரும். அப்போ வந்து பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்டவங்க அவங்க பேச வரதை சொல்கிறது கூட கேட்காம காலேஜோட நிர்வாகம் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, பேசுகிறத காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் திட்டுங்க மேம்னு சொல்லும்போது தான் ஹீரோட ஒய்ஃபுக்கு உரைக்க ஆரம்பிக்கும். அன்றைக்கி நம்மகிட்ட ஹீரோ ஏதோ பேச வந்தார், அதையும் நம்ம காது கொடுத்து கேட்கல, நம்ம பிரச்சனை என்னன்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி அடுத்து ஹீரோவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னோட வாழ்க்கையில் ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோவும் அவங்க ஒய்ஃபோட தங்கச்சிக்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோவுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடச்சிருது. இனிமேல் நீ என் கூட இருக்க தேவையில்லை, நீ தேடுற பையனை நானே உனக்கு கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அழைச்சிட்டு ஒரு இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட போகிறாரு. அவங்க ரொம்ப வருஷமாக ஒரு பையனை தேடிட்டு இருப்பாங்க. அது ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு கண்டுபிடிச்சி, நீ தேடிட்டு இருந்த பையன் அவங்க தான் இருக்கா, நீ போய் என்ன பண்ணுமோ பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோவோட ஒய்ஃபும் கோவமாக அந்த பையன்கிட்ட போகிறாங்க. அந்த பையன் யாருன்னா, நம்ம ஹீரோட ஒய்ஃப் ஸ்கூல் படித்தப்ப இவனும் ஸ்கூல் படிச்சிருப்பான். இவங்க அந்த பையன் மேலே ஹீரோயினுக்கு அப்பையிலேருந்தே ஒரு க்ரஷ், அதனால லவ் லெட்டர் எழுதி ப்ரப்போஸும் பண்ணியிருப்பாங்க. அவன் இதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு தனியாக அழைச்சிட்டு போய் ஹீரோயின் கூட தப்பாக நடக்க ட்ரை பண்ணியிருப்பான். அப்போ ஒரு பையன் வந்து காப்பாற்றிருப்பான். அந்த பையனை தான் நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சால் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இப்போ இந்த தப்பாக நடந்துக்கிட்ட பையனை தேடி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, அந்த காப்பாற்றின பையன் யாருன்னு பேரை கேட்குறதுக்கு தான். சரின்னா அவன்கிட்ட போய் அன்னைக்கு நீ என் கூட தப்பாக நடந்துக்க போது ஒருத்தர் காப்பாற்றினானா அவன் பேர் என்னன்னு கேட்க, அவன் பேர் ஜோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேரை சொல்கிறாங்க. பயங்கர ஷாக்கு ஹீரோயினுக்கு. நம்ம தேடிட்டு இருந்தவனே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு சொல்ல, நான் சொல்லியிருந்தா நீ நம்பியிருப்பியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சி அதே இடத்துல ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஹீரோ லவ் பண்ண பொண்ணு தான் கிடைக்கல, ஆனால் அவரையே ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்த, அவரை காதலிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு அவருக்கே மனைவியாக கிடச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்பவே நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி தான், ஒரு நல்ல என்டர்டைமிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னொரு சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அந்த சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.